எல்லாரும் கோச்சிங் நான் உங்க இம்ரான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நம்ம வெஜிடேபிள் தம் பிரியாணி தான் செய்ய போறோம். நிறைய வாட்டி நம்ம ஸ்டைல்லே செஞ்சோம். இன்னைக்கு வெஜிடேபிள் தம் பிரியாணி என் ஸ்டைல்ல கொஞ்சம் டிஃப்ரெண்டா தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா மசாலா ரெடி பண்ணி ரைஸை வடிச்சு போட்டு சூப்பரா இன்னைக்கு தம் பிரியாணி செய்யறோம். வேற லெவல்ல சாப்பிட்றோம். வாங்க அது ஈஸியாகவும் சூப்பராகவும் நம்ம ஸ்டைல்ல செய்ய ஆரம்பிக்கலாம். மக்களே, 1/2 கிலோ பட்டர் சேர்த்துக்கலாம். 500 கிராம். இது கூடவே 1 லிட்டர் ஆயில். பட்டர் நல்லா கரையட்டும். சரிங்களா மக்களே? பட்டை வகைகள் எல்லாத்துலேயும் 10 கிராம். பிரிஞ்சி இலை, லவங்கம், ஸ்டார் அனீஸ், ஏலக்காய், பட்டை. வெங்காயம் வந்து இந்த தம் பிரியாணி வந்து நம்ம 2 கிலோ வெங்காயம் தான் சேர்க்க போகிறோம். 10 கிலோ ரைஸுக்கு 2 கிலோ வெங்காயம், 1 கிலோவுக்கு 200 கிராம். சரிங்களா? இப்போ இதை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கலாம். சரிங்களா மக்களே? வெங்காயத்து கூடவே ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். மக்களே, வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. கோல்டன் கலர் ஆகிறதெல்லாம் வதங்கினா போதும். ஏன்னா அதுக்கப்புறம் வெஜிடபிள்லாம் சேர்த்து வதக்கணும். அப்போ கலர் ஆகிடும். இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். நம்ம நார்மலாக வந்து 1.5 கிலோ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்ப்போம் 10 கிலோவுக்கு. இந்த தம் பிரியாணிக்கு வந்து 1 கிலோ தான். சரிங்களா? அளவு வந்து 750 கிராம் இஞ்சி, 250 கிராம் பூண்டு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். சரிங்களா மக்களே? இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம காலிஃப்ளவர் 3 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே கேரட்டு 2 கிலோ எடுத்து வச்சுருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே பச்சை பட்டாணி 2 கிலோ இருக்குது, சேர்த்துக்கலாம். மக்களே, இது கூடவே கடைசியாக உருளைக்கிழங்கு 3 கிலோ எடுத்துருக்கேன். இதுவும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா மக்களே? ஒரு 10 நிமிஷம் இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, வெங்காயம் இது கூடவே இதை நல்லா வதக்குவோம். அப்போ தான் இந்த பச்சை வாசனை, காய்கறியோட வாசனை வந்து போகும். சரிங்களா? ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி, தயிர் எல்லாத்தையும் சேர்க்கணும். சரிங்களா? வேறு லெவலில் இருக்குது பாருங்கள் வெஜிடபிள் பிரியாணி. இன்றைக்கி செம்மையாக தம் பிரியாணி சமைச்சு, வெஜிடபிள் தம் பிரியாணி சமைச்சு வேறு லெவலில் எனக்கு சாப்பிடப்போம். சரிங்களா? வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசாக பாருங்கள். வேறு லெவல் இருக்குல்ல நம்ம அடுப்பு. இது கிட்டேயே காட்டி சரியாக உங்களுக்கு தெரியுதுன்னு நினைக்கிறேன். அதனால தான் கொஞ்சம் தூரமாக எடுத்து காட்டுறேன். எப்படி இருக்கு பாருங்கள் நம்ம அடுப்பு. இது தண்ணி வர பைப்பு. இதில் தான் நான் மேக்ஸிமம் சமைக்கிறேன். கொஞ்சம் பிஸியாக இருக்கிற நேரத்தில் அந்த வேறு ஒரு அடுப்பு யூஸ் பண்ணுவேன். இந்த அடுப்பு வந்து கொஞ்சம் நமக்கு டென்ஷன் இல்லை, ஃப்ரீயாக அப்படி நம்ம பாட்டு காய்கறி போட்டு சமைச்சு பிரியாணி சமைக்கணும், கறி சமைக்கணும், எது சமைக்கணும்னாலும் இதில் ஈஸியாக சமைச்சிடலாம். மற்ற அடுப்பு மாதிரி இல்லை. இது ஆன் பண்ணி நம்ம எந்த அளவுக்கு நெருப்பு வேணுமோ அந்த அளவுக்கு ஆனாலும் வந்து ஏற்றிக்கலாம், இறச்சிக்கலாம். சரிங்களா? ஸோ ஒரு 10 நிமிஷம் நல்லா காய்கறி இதை நல்லா வேகட்டும். அப்பப்போ கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிட்டு விடலாம். இல்லைனா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம், அடி பிடிச்சிடும். சரிங்களா மக்களே? 10 நிமிஷம் வெஜிடபிள் நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட நல்லா வதங்கி நல்ல ஒரு ஃப்ளேவர் வேறு லெவலில் இருக்குது. இப்போது தக்காளி 2 கிலோ சேர்த்துக்கலாம். வெங்காயமும் 2 கிலோ தான் சேர்த்தேன், தக்காளி 2 கிலோ தான். சரிங்களா? இது கூடவே கொத்தமல்லி, புதினா 1/2 கட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ வந்து நம்ம நார்மலாக பிரியாணி செஞ்சோன்னா ஃபஸ்ட்டு வெங்காயம் வதங்கின உடனே கொத்தமல்லி, புதினா சேர்த்துவோம். பட் இந்த தம் பிரியாணிங்கிறது இந்த டைமில் பாதி சேர்த்துருவோம், தம் விடும்போது பாதி சேர்த்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதில் பாதி மட்டும் சேர்த்துக்கலாம். தயிர் 1 லிட்ரு. இப்போ நம்ம நார்மலாக 2 லிட்டரு எடுப்போம் தயிர். இந்த பிரியாணிக்கு 1 லிட்ரு தான். சரிங்களா? இப்போ இது எல்லாத்தையும் ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
மக்களே இது கூடவே மிளகாய்த்தூள் நம்ம நார்மலாக வந்து 100 கிராம் 150 கிராம் இந்த அது தான் சேர்க்குறது, நமக்கு வந்து ஸ்பைஸியாக இருக்கணும் அப்படின்னு. ஸோ இப்போ காரம் வந்து கொஞ்சம் குறைச்சிக்கன்னு சொல்லிட்டாங்க, அதனால் 75 கிராம் மட்டும் பச்சை மிளகாய் எடுத்துருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். மக்களே இப்போது மசாலா 100 கிராம் மிளகாய்த்தூள் நம்ம வந்து 150 கிராம் சேர்ப்போம், பட் இந்த பிரியாணி 100 கிராம் தான் சேர்க்குறோம். சரிங்களா? தனியாத்தூள் அதாவது மல்லித்தூள் 50 கிராம், மஞ்சள் தூள் 30 கிராம், ஜீரகத்தூள் 30 கிராம், இதை அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்து ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இது என் ஸ்டைலில் தம் பிரியாணி செஞ்சிட்ருக்கேன். நிறையா ஸ்டைல் இருக்குது தம் பிரியாணியில். ஹைதராபாத் தம் பிரியாணி வந்து இந்த தக்காளியெல்லாம் போட மாட்டாங்க, இந்த வெஜிடபிள் எல்லாம் இப்படி வந்து வதக்க மாட்டாங்க. வெங்காயத்தை பொரித்து எல்லாத்தையும் மேரினேட் பண்ணி அப்படியே தம் விட்டுருவாங்க, அரிசியை வடித்து போட்டு. நம்ம வந்து நல்லா எல்லாத்தையும் நல்லா தாளித்து தக்காளி வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா தரமாக செய்கிறோம். சரிங்களா? நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது 5 நிமிஷம் மசாலாவோட பச்சை வாடை போகட்டும். சரிங்களா? ஒரு 5 நிமிஷம் கொதிக்கும். மக்களே மசாலா நல்லா ரெடி ஆகி அந்த பச்சை வாசலாம் போயிடுச்சு. எண்ணெய் பிரிஞ்சு வருது பாருங்கள், தனியாக தெரியும் எண்ணெய். அவ்வளோதான். இப்போ அடுப்பை குறைச்சி விட்டுட்டு அரிசியை வடிச்சு எடுத்து வந்து போட்டு தம்மு விட்டுற வேண்டியதான். உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணிங்க, உப்பு காரம் மட்டும் டேஸ்ட் பண்ணிங்க. ஓகேண்ணா, இப்போ நான் போட்டது அளவு கரெக்டாக இருக்குது எனக்கு. நான் டேஸ்ட் பண்ணிட்டேன். இப்போ நான் அரிசி வடித்து கொண்டு வந்து போட போகிறேன். வாங்க அரிசியை வடிகி எடுத்துகிட்டு வரலாம். ஃபஸ்ட்டு அரிசியை வேக வச்சுக்கலாம். சரிங்களா? ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நமக்கு 60% வெந்துடும். அப்படியே தம் விட்டோம்னா நமக்கு சூப்பரான ஒரு தம் பிரியாணி ரெடி ஆகிடும். சரிங்களா? வாங்க மக்களே, தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த கொதிக்கிற தண்ணியில் இந்த பட்டை இருக்குது பாருங்கள், எல்லாத்துலேயும் ஒரு 5 கிராம் எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். ஏன்னா ரைஸில் வந்து ஒரு நல்ல ஃப்ளேவர் வேணும்ல, வெறுசும் அப்படியே வடித்து போட்டால் அந்த ஃப்ளேவர் இருக்காது. தம் பிரியாணிங்கிறது ரொம்ப ஃப்ளேவர் வந்து ரொம்ப இருக்கணும். ஸோ பட்டை வகைகள் வந்து இதில் சேர்த்துலாம். இப்போ ரைஸ் எடுத்து சேர்த்துலாம். சரிங்களா? ஒரு 5 விரல் அடங்குற மாதிரி உப்பு சேர்த்துக்கலாம். உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும், அப்போ தான் நம்ம வடித்து எடுத்தாக்க கரெக்டாக இருக்கும் அளவு. சரிங்களா? உப்பு வந்து கரிக்கிற மாதிரி இருக்கணும். உப்பு அதிகமாக இருக்கிற மாதிரி நம்ம ஃபீல் ஆகும் டேஸ்ட் பண்ணாங்க. தண்ணி எடுத்து டேஸ்ட் பண்ணாலே உப்பு கரிக்கிற மாதிரி நமக்கு தெரியணும். அப்போ தான் ஃபில்டர் பண்ணாங்க ரைஸில் உப்பு கரெக்டாக அளவில் இருக்கும். நம்ம தம் விடும்போது ரைஸில் வந்து உப்பு குறையாமல் கரெக்டாக இருக்கும். சரிங்களா மக்களே? நம்ம ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. ரைஸ் வந்து உடஞ்சாக்க 50%க்குள்ளே, நசுங்கினாக்க 60-70% இருக்குன்னு அர்த்தம். சரிங்களா? இப்போ நம்ம எடுத்துகிட்டு தம் விட்டால் தான் நம்ம ரைஸ் கரெக்டாக இருக்கும். உதிரியாக நமக்கு தம் பிரியாணி வேறு லெவலில் கிடைக்கும். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணி இதை ஃபில்டர் பண்ணி எடுத்துடலாம். சரிங்களா மக்களே? நம்ம பிரியாணிக்கு இது எல்லாமே ரெடி. அப்படியே அரிசியை ஃபில்டர் பண்ணி எடுத்து வந்து உடனே சேர்த்துற வேண்டியதான். சரிங்களா? இது ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ரைஸ் உடனே சேர்த்துடலாம். மக்களே, ரைஸை சேர்த்தாச்சு. இதை அப்படியே லெவல் பண்ணி விட்டுடலாம். நம்ம வந்து தண்ணியே சுத்தமாக சேர்க்கல இந்த ரைஸ் பிரியாணியில். அப்படியே ரைஸை வந்து ஃபில்டர் பண்ணி உடனே சேர்த்துருக்கோம். அவ்வளோதான். சரிங்களா? நம்ம எவ்வளோ சூடாக சேர்க்குறோமோ அந்த சூடில் தான் அது தம் ஆகும். அடுப்பை வந்து ரொம்ப குறைவாக தீயில் வைங்க. ஏன்னா தண்ணியை சேர்க்க மட்டும் மசாலா வந்து அடி பிடிச்சிடும். சரிங்களா? ரொம்ப ரொம்ப குறைவாக வைங்க. இந்த அரிசியோட சூட்லேயே ரைஸ் தம் ஆகிடும். சரிங்களா? அதனால் ரொம்ப குறைவான தீயிலே வைங்க. சரிங்களா? நம்ம மீதி எடுத்து வச்சுருந்தோம்ல கொத்தமல்லி புதினா, அதை அப்படியே சைடில் தூக்கி கொடுங்க இந்த மாதிரி. சரிங்களா மக்களே? ஜாஃப்ரான் ஊற வச்ச தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை அப்படியே சேர்த்துக்கலாம். இது வந்து ரெட் கலரு, வெறும் எல்லோ கலர் மட்டும் கொஞ்சம் வந்து லுக்கு கம்மியாக இருக்கும். ஸோ இது வந்து ரெட் கலர் ஃபுட் கலர் வந்து இது கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். சரிங்களா? இந்த தம் பிரியாணி வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தான் இருக்கணும். ஸோ அப்போ தான் பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்ல லுக்காக இருக்கும். சரிங்களா? வேறு லெவலில் இருக்குல்ல. 20 நிமிஷம் தம் விட்டு
ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். நம்ம தம் பிரியாணி எப்படி ரெடி ஆகுன்னு பார்க்கலாம். சரிங்களா மக்களே? 20 நிமிஷம் தம் ஆச்சு. ஆனால் பாருங்கள் வேறு லெவலில் இருக்குல்ல. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம சூப்பரான தம் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன். சரிங்களா? அரிசியை பாருங்கள், அப்படியே உதிரி உதிரியாக இருக்கு பாருங்கள். தெரியுதுங்களா? காலிஃப்ளவர் அப்படியே இருக்குது பாருங்கள். தெரியுதுங்களா? அப்படியே இருக்குது பாருங்கள், குழையாமல். நான் உங்களுக்கு பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன், தெளிவாக தெரியும். சரிங்களா? வேறு லெவல் ரெடி ஆகிடுச்சு. ஃப்ளேவரு வேறு மாதிரி இருக்குது. ஸோ பிளேட்டிங் பண்ணலாம் வாங்க மக்களே. நம்ம வெஜிடபிள் பிரியாணி அவ்வளோ சூப்பராக இருப்பாருங்க. வெஜிடபிள் தம் பிரியாணி வேறு லெவலில் இருக்குல்ல. அப்படியே அரிசி உதிரி உதிரியாக இருக்குது பாருங்கள். இப்படி வேறு லெவலில் இருக்குது மக்களே. வீடியோவை முழுசாக பார்த்து சூப்பராக நீங்களும் வீட்டில் தம் பிரியாணி செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா இம்ரான் ஷாரை குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு சூப்பர் ரெசிபியோடு அவங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.